வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. சுத்தமாக கோவளம் பீச்சில் வந்து கூட்டமே இல்லை. போட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கு இன்றைக்கி என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த மீனோட ரேட் என்னதையும் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் ஃபுல்லாக வந்து பாறை மீன் தாங்க வந்துருக்குது. பாறை மீன் அந்த அன்னக்கூடையில் போடுற பாறை மீன் வந்து 800 ரூபா. ஒரு அன்னக்கூடை வந்து 800 ரூபா. அது வந்து வியாபாரி வாங்கியிருக்காங்க. ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் கிடையாது, மக்கள் வந்து யாரும் வாங்கலை, அதனால் வந்து வியாபாரி கொடுக்குறாங்க. அது வந்து 800 ரூபா. வாழை மீன் வந்து 200 ரூபாய்க்கு வந்து 5 வாழை மீன் தராங்க, அந்த சுண்ணாம்பு வாழை. இன்றைக்கி வந்து எந்த போட்லேயுமே வந்து பெரிய மீன் எதுவுமே வரலங்க, எல்லாமே பொடி மீன் தான் வந்துருக்குது. இப்போ ஒருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த எறாவும் நண்டு வச்சுருக்க, அந்த எறா வந்து 300 ரூபா, அந்த நண்டு வந்து 200 ரூபா. ஆனால் நண்டு கொஞ்சம் பெரிய நண்டு தான், உங்களுக்கு வீடியோவில் பார்த்து தான் சின்னதாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த சின்ன போட்டில் தாங்க மீன் பிடிச்சது. எல்லாமே சின்ன போட்டு தான், நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்களேன். எல்லாமே வந்து சின்ன போட்டில் தான். இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சின்னு வந்து எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. எல்லாம் பொடி மீன் தான். இப்போ இவர் வச்சுருக்கிற மீன் வந்து அந்த பாறை மீன் வந்து கூறு வந்து 200 ரூபா, எறா வந்து 500 ரூபா கூறு. இதில் வந்து நீங்கள் பேரம் பேசியில் வாங்க முடியாது, அவங்க சொல்கிற ரேட்டு தான். ரேட்லாம் வந்து கம்மி பண்ணவே மாட்டாங்க. எறா வேணா ஒரு 2 மணி நேரம் போட்டு தருவாங்க, போட்டு ரேட்டு கம்மி பண்ண மாட்டாங்க. ஆனால் கோவளத்தில் வந்து நான் இவ்வளோ கூட்டம் கம்மியாக நான் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி தான் வந்து செம கூட்டம், ரொம்ப கம்மி இன்றைக்கி கோவளத்தில். எல்லாமே வந்து பொடி மீன் தான். உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இவர் வலையிலேருந்து இப்போ தான் எடுக்கிறாரு. நீ மக்கள் வாங்குறதுக்கே ஆள் கிடையாது. இது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வியாபாரிக்கு கொடுக்குறவங்க கொடுப்பாங்க, மீதி கருவாடு போட்டுருவாங்க. அதுதான் வந்து பண்ணுவாங்க. எப்போவுமே வீக் டேஸில் வந்தால் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து கூட்டமே இல்லாமல் இருக்காது கோவளம். எப்போவுமே களக்கட்டம் கோவளம், உங்களுக்கே தெரியும். நீ பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்குள்ள ஆள் கிடையாது, அந்த மாதிரி இருக்குது கோவளத்தில். இன்றைக்கி மீன் ரேட்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது இன்றைக்கும், அது என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே இவங்க வந்து 2 வஞ்சர மீன் வச்சுருந்தாங்க. சரி வஞ்சர மீன்னா ரேட்டு கேட்கலான்ட்டு போனால் அதுக்குள்ளே அந்த பாட்டி வந்து 2 வஞ்சர மீன் எடுத்து கொடுத்துட்டாங்க. இவன்கிட்ட ஒரு நாக்கு மீனும் திருக்க மீன் தான் வச்சுருக்காங்க பாருங்கள். 200 ரூபா. அது திருக்கம் 200 ரூபா, அந்த நாக்கு மீன் வந்து கூறும் 200 ரூபா. ஒரே ஒரு போட்டு தான், இந்த ஒரு போட்டு தான் பெரிய போட்டு, மற்ற போட்டு எந்த போட்டுமே போகல. இந்த ஒரு போட்டு தான் இதில் குறுக்கட்டி வச்சுருக்காரு பாருங்கள். இது வந்து பாறை மீன் வந்து 200 ரூபா. அந்த எறா வந்து 500 ரூபா. அந்த எறா வந்து 500 ரூபா. அப்புறம் இந்த வாழை மீன் வந்து 200 ரூபா. உங்களுக்கு இந்த ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு போட்டில் வந்து ஒரு அண்ணன் வந்து பெரிய எறா வாங்கி வச்சுருந்தார். பெரிய எறா, இந்த 3 எறா வந்து 500 ரூபா சொன்னார். ஆனால் கண்டிப்பாக இந்த பெரிய எறா தான், வீடியோவில் சின்னதாக இருக்குது. பெரிய எறா தான், எப்படி வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். 3/4 கிலோ 1 கிலோ இருக்கும் அந்த எறா. 500 ரூபா சொன்னாங்க. 400 ரூபா கரெக்டாக கொடுத்துருவேன்னு சொன்னார். ரேட் எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் ரேட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த அண்ணன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரை வேலை போடுறாரு பாருங்கள். இவர் வந்து போட்டுருக்கிறது வந்து கரை வேலை. கரையிலேருந்து மீன் பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வேலை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கரையிலேருந்து அப்படியே ஏற்றுறாருனா மீன் மாட்டோம். இதில் முக்கால்வாசி வந்து மடவை மீன் தான் மாட்டோம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தாங்க, முடிஞ்சிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.